நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 79 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது அப்படின்னு சொல்லுது. ஈரவை என்னென்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை. மக்களவையில் மொத்தம் 545 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதில் 543 பேர் மக்களால் நேரடியாக தேர்தல் நடத்தப்பட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதியுள்ள 2 பேர் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் 2 ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிப்பாங்க. அடுத்தது மாநிலங்களவையில் 238 பேரும் ப்ளஸ் 12 பேரும் டோட்டலாக 250 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த 238 பேர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, அந்தந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவாங்க. மீதி 12 பேர் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை அந்த மாதிரி சிறந்ததில் 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. இதில் 250 பேர் இருப்பாங்க. மக்களவையை கலைக்க முடியும், மாநிலங்களவையை கலைக்க முடியாது. மக்களவையோட ஆயுட்காலம் வந்து 5 ஆண்டுகள், இது வந்து 6 ஆண்டுகள்.